இறையாட்சி மலர வேண்டும், புது வாழ்வு புலர வேண்டும். இறையாட்சி மலர வேண்டும், புது வாழ்வு புலர வேண்டும். வார்த்தை மனுவாக எங்கு நீதி நிலைக்க வேண்டும். வார்த்தை மனுவாக எங்கு நீதி நிலைக்க வேண்டும். நிலை மாறுமா, கரும் சேருமா, வலுவாகுமா, துயர் மாறுமா? நிலை மாறுமே, கரும் சேருமே, வலுவாகுமே, துயர் மாறுமே. விண்ணும் மண்ணும் சேரும் நாட்கள் விரைவில் நாம் காண்போம். இறையாட்சி மலர வேண்டும், புது வாழ்வு புலர வேண்டும். வார்த்தை மனுவாக இங்கு நீதி நிலைக்க வேண்டும். வார்த்தை மனுவாக இங்கு நீதி நிலைக்க வேண்டும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. வெள்ளிக்கிழமை தோறும் ஆண்டவரை சிறப்பான விதத்தில் மகிமைப்படுத்தி ஆராதனை செய்து அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். அவருடைய மன்னிப்பால் நாம் ஒவ்வொருவரும் வாழ்வு பெறுகிறோம். இயேசுவினுடைய இறப்பிலும் அவருடைய பாடுகளிலும் பங்கெடுக்கின்ற பாக்கியம் பெறுகிறோம். இதன் வழியாய் நம்முடைய மீட்பு உறுதி செய்யப்படுகிறது என்கிற உணர்வை இந்த நாளில் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ கடவுள் எனக்கு துணைவராயிருக்கின்றார். என் ஆண்டவர் என் வாழ்வுக்கு ஆதரவாயிருக்கின்றார். தன்னார்வத்தோடு உமக்கு பலி செலுத்துவேன். ஆண்டவரே, உமது பெயரை எப்பொழுதும் போற்றி புகழ்வேன். தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நீர் உளம் கனிந்து உம்மடியார்களாகிய எங்களில் அருட்கொடைகளை பெருகச் செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றி எறிந்து கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்க செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். என் இதயத்திற்கேற்ற மேய்ப்பர்களை உங்களுக்கு கொடுப்பேன். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 14 முதல் 17 முடிய. மக்களே, என்னிடம் திரும்பி வாருங்கள், ஏனெனில் நானே உங்கள் தலைவன். நகருக்கு ஒருவனையும் குடும்பத்திற்கு இருவரையுமாக தெரிந்தெடுத்து உங்களை சீயோனுக்கு கூட்டி வருவேன். என் இதயத்திற்கேற்ற மேய்ப்பர்களை உங்களுக்கு கொடுப்பேன். அவர்கள் உங்களை அறிவுடனும் முன்மதியுடனும் வழிநடத்துவார்கள். நீங்கள் நாட்டில் பல்கி பெருகும் அக்காலத்தில் யாரும் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழை பற்றியே பேச மாட்டார்கள். அது அவர்கள் எண்ணத்திலோ நினைவிலோ இராது. அது இல்லை என்று வருந்தி இனி ஒன்றும் செய்ய மாட்டார்கள் என்கிறார் ஆண்டவர். அக்காலத்தில் எருசலேமை ஆண்டவரின் அரியணை என அழைப்பார்கள். ஆண்டவரின் பெயரை முன்னிட்டு எல்லா மக்களினத்தாரும் எருசலேமில் வந்து கூடுவர். தங்கள் தீய இதய பிடிவாதத்தின்படி இனி நடக்க மாட்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆயத்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். மக்களினத்தாரே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தொலையிலுள்ள கடலோர பகுதிகளில் அதை அறிவியுங்கள். இஸ்ரவேலை சிதறடித்தவரே அதை கூட்டி சேர்ப்பார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல் அதை காப்பார் என்று சொல்லுங்கள். பல்லவி. ஆயத்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். யாக்கோபை ஆண்டவர் மீட்டார். அவனியிலும் வலியவன் கை நின்று அவனை விடுவித்தார். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியில் பாடி மகிழ்வார்கள். தானியம், திராட்சை ரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்காலிகள் ஆகிய ஆண்டவரின் கொடைகளை முன்னிட்டு பூரிப்படைவார்கள். அவர்களது வாழ்க்கை நீர்வளமிக்க தோட்டம் போல் இருக்கும். பல்லவி. ஆயத்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். அப்பொழுது கன்னிப்பெண்கள் நடனமாடி கழித்திருப்பர். அவ்வாறு இளைஞரும் முதியோரும் மகிழ்ந்திருப்பர். அவர்களுடைய அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன். அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன். துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை அருளுவேன். பல்லவி. ஆயத்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். Alleluia, 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 Alleluia. சீரிய நல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகிறவர் பேறு பெற்றோர். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 18 முதல் 23 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது: விதைப்பவர் ஓமையை பற்றி கேளுங்கள். வழியோரம் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை ஆட்சியை குறித்த இறை வார்த்தையை கேட்டும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதைகளை தீயோன் கைப்பற்றி செல்வான். பாறை பகுதிகளில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் வேரற்றவர்கள்.
எனவே அவர்கள் சிறிது காலமே நிலைத்திருப்பார்கள். இறை வார்த்தையின் பொருட்டு வேதனையோ இன்னலோ நேர்ந்தவுடனே தடுமாற்றம் அடைவார்கள். முச்செடிகளுக்கு இடையில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டும் உலக கவலையும் செல்வ மாயையும் அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதால் பயனளிக்க மாட்டார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டு புரிந்து கொள்வார்கள். இவர்களுள் சிலர் 100 மடங்காகவும் சிலர் 60 மடங்காகவும் சிலர் 30 மடங்காகவும் பயனளிப்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் புனிதத்தின் அடையாளமான ஒரு நாள். நம்மை நாமே கழுவி தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நினைவினை சொல்லித் தருகின்ற நாள். நாம் பரிசுத்த உள்ளத்தோடு நமது ஆண்டவரை போற்றி புகழ்கின்ற நாள். அவருடைய இரக்கத்தினாலும் மன்னிப்பினாலும் வாழ்வினை பெற்றுக் கொள்ளுகிற நாள். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டவர் முன்பாக உன் இதயத்தை நீ எழுப்பி இருக்கிறாய். ஆண்டவர் உன் இதயத்தில் இருக்கின்ற வேதனைகளை, துன்பங்களை, பாடுகளை, காயங்களை, மனவலிகளை அவர் அறிந்திருக்கிறார். என் அன்பு மகன், என் அன்பு மகள், இதோ நொறுங்குண்ட இருதயத்தோடு என் முன்னிலையில் அழுது கொண்டிருக்கிறாரே. கண்ணீரோடு தன் வேண்டுதல்களை, விண்ணப்பங்களை ஒப்புக் கொடுத்துக் கொண்டிருக்கிறாரே. என் ஆண்டவர் என்னை சுகமாக்குவார், என் ஆண்டவர் என்னை குணப்படுத்துவார் என்கிற நம்பிக்கையோடு இங்கு வந்திருக்கிறாரே. என் ஆண்டவரின் வார்த்தைகள் எனக்கு வாழ்வு கொடுக்கிற வார்த்தைகளாக இருக்கின்றன. என் ஆண்டவரின் வார்த்தைகள் எனக்கு ஆறுதல் சொல்லுகின்றன, தேறுதல் சொல்லுகின்றன, நம்பிக்கை ஊட்டுகின்றன, எனக்கு வழியை காண்பிக்கின்றன என்கிற உணர்வோடு இந்த மறை உரையில் பங்கெடுக்க ஆர்வத்தோடு இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும். உள்ளம் திறந்து காத்து கிடக்கின்ற அவர்களுடைய உள்ளத்தில் நீர் போய் தங்கும் ஆண்டவரே. அவர்களோடு நீர் உறவாடும் அப்பா. அவர்களின் தேவை என்ன என்பதை உணர்ந்து இறை ஆசீர்வாதத்தின் கொடையை அவர்களுக்கு தந்தருளும். ஒருவேளை வழியோரத்தில் இந்த விதை விழுந்திருக்கலாம், பாறையில் விழுந்து கருகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தவித்துக் கொண்டிருக்கலாம், முச்செடிகளிடையே மாட்டிக்கொண்டு ஒரு நெருக்கடியில் தவித்துக் கொண்டிருக்கிறவர்களாக இருக்கலாம். ஆண்டவரே, எந்த சூழ்நிலையில் என் அன்பு சகோதர சகோதரிகள் இருந்தாலும் அவர்கள் எல்லோரும் உம்முடைய பிள்ளைகள் அப்பா. உம்மை நம்பி இருக்கிறவர்கள் ஆண்டவரே. அவர்களுடைய கரம் உம்மை நோக்கியதா இருப்பதால் நீர் மனமிறங்கி அவர்களின் மனங்களை குளிரச் செய்யும்படியாக, அந்த இருதயத்திற்கு ஆறுதல், தேறுதல், நம்பிக்கை தரும்படியாக, அமைதியும் சமாதானமும் கொடுக்கும்படியாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அவர்களுடைய அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன், அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன், துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை அருள்வேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, வழியோரம் விதைக்கப்பட்ட விதைகள், வழியோரத்தில் விழுந்த விதைகள், பாறை பகுதியில் விழுந்த விதைகள், முட்செடிகளுக்கிடையே விழுந்த விதைகள், நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள். அற்புதமாய் இந்த இறை வார்த்தைகளானது இன்றைய நாளில் விளக்கப்பட்டிருக்கிறது. விதை என்னவோ ஒன்றுதான், ஆனால் அது போய் விழுந்த இடமும் சூழ்நிலையும் தான் வெவ்வேறு. மனிதர்களாகிய நாம் எல்லோரும் ஒன்றுதான், ஆனால் நாம் எப்படி எந்த சூழ்நிலையில் விழுந்திருக்கிறோம், வளர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் வித்தியாசப்படுகிறது. ஒருவேளை வழியோரத்தில் நாம் விழுந்திருந்தால் நம் நிலை என்ன? எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம் தெரியுமா? பிரியமானவர்களே, இறை வார்த்தையை கேட்டும் நாம் புரிந்து கொள்வதில்லை. நம் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட அந்த விதைகளை தீயவர்கள் எடுத்துச் சென்று விடுகிறார்கள். பகைவன் நம்மை கைப்பற்றிக் கொள்ளுகிறான். நாம் யாருடைய பிடியிலேயோ இருக்கிறோம். நாம வாழ்வதில்லை, நம்மை யாரோ ஒருவர் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு நாம் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாருக்கு நாம் அடிமைகளாக இருக்கிறோம்? சிந்தித்து பார்க்க வேண்டும். பாறை நிலத்தில் விழுந்த விதைகள், பாறை பகுதியில் விழுந்த அந்த விதைகளுடைய நிலைமையை பாருங்களேன். கேட்டவுடன் மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொள்வார்கள். ஆண்டவருடைய வார்த்தை அவருடைய உள்ளத்தில் விழுந்தவுடனே அவர்களுக்குள் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும். ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள், சிறிது காலமே நிலைத்திருப்பார்கள். இறை வார்த்தையின் பொருட்டு வேதனையோ இன்னலோ நேர்ந்த உடனே தடுமாற்றம் அடைவார்கள். பாருங்களேன், வாழ்க்கையில் ஏதாவது தடுமாற்றம் வந்துவிட்டால், வேதனை துன்பம் வந்துவிட்டால் நாம் உடைந்து போகிறோம், இறை நம்பிக்கை இழந்து விடுகிறோம். உடனடியாக கடவுளின் மீது ஒரு வெறுப்பு வந்து விடுகிறது. ஆலயத்திற்கு வருவதில்லை, ஜபமாலை சொல்வதை நிறுத்தி விடுகிறோம், குடும்ப ஜபமாலையிலிருந்து விலகி விடுகிறோம். எல்லாவற்றையும் விலக்கி வைத்துவிட்டு, என்ன கடவுள், எனக்கு இப்படி ஒரு அநீதி நடந்து விட்டதே, என் வாழ்க்கையில் இப்படி ஒரு இக்கட்டான துன்பம் வந்து விட்டதே என்று சொல்லி புலம்ப ஆரம்பித்து விடுகிறோம். பாறை பகுதியில் விழுந்த விதைகளாக. முச்செடிகளுக்கு இடையில் விழுந்த விதைகளுடைய நிலைமையும் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இறை வார்த்தையை கேட்டும் உலக கவலையும் செல்வ மாயையும் அவ்வார்த்தைகளை நெருக்கி விடுவதால் பயனளிக்க மாட்டார்கள். ஒரு காலம் அவர்களால் பலன் தரவே முடியாது. யார் ஒருவர் இந்த உலக நாட்டத்தின் மீது அதிகமான ஈடுபாடு கொண்டிருக்கிறார்களோ, அல்லது இந்த உலகத்தின் செல்வத்தை அடைய வேண்டும் என்று சொல்லி துடித்து கொண்டிருக்கிறார்களோ, மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டு பேராசை பிடித்த சுயநலவாதிகளாக இருக்கிறார்களோ, அவர்கள் பயனளிக்க மாட்டார்கள். இறை வார்த்தை அவர்களுக்குள் இருந்தாலும் கூட பலனற்றவர்கள் அவர்கள். பிரியமானவர்களே, இந்த இறை வார்த்தை பகுதிகளை எல்லாம் மையப்படுத்தி 3 செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவது, இறைவன் நம்மை திரும்ப அழைக்கின்றார். முதல் வாசகம், நாம் மனம் திருந்த வேண்டும், மனம் மாற வேண்டும், இறைவனை நோக்கி நாம் வர வேண்டும். வழி தவறி போனாலும் காணாமல் போனாலும் பரவாயில்லை, மீண்டும் திரும்பி வரணும். ஆண்டவரிடத்துல அன்போடு வர வேண்டும், அக்கறையோடு வர வேண்டும், ஆயனை தேடி வர வேண்டும். அவர் நிச்சயமாக நம்மை தண்டிக்க மாட்டார். அவர் நம்மை மீட்கவே விரும்புகிறார், நம்மை மீட்டெடுக்கவே அவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, God calls us back. அவரிடம் நாம் திரும்பி வரணும். நாம் எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் பரவாயில்ல, அவரை விட்டு விலகி எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் பரவாயில்லை, இறைவன் நமக்காக காத்திருக்கின்றார். மனம் திரும்புதல் ஒன்றே ஆசீர்வாதத்தின் தொடக்கம் என்பதை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். எனவே ஆண்டவரிடத்தில் திரும்பி வருவது மிக மிக முக்கியம்.
இரண்டாவது, இறைவார்த்தையை கேட்டு புரிந்து கொள்ளுதல் மிக மிக முக்கியம். இறைவார்த்தையை நாம கேட்கிறோம், அந்த இறைவார்த்தையை புரிந்து கொண்டு அதை வாழ்வாக்குகிறோமா மிக முக்கியம். அண்டர்ஸ்டாண்டிங் த வேர்ட் ஆஃப் காட். ஒரே விதைதான், ஆனால் நிலம்தான் வித்தியாசம். நாம் இறைவார்த்தையை கேட்டால் மட்டும் போதாது, அதை புரிந்து கொள்ள வேண்டும், உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை வாழ்வாக்க முயற்சி செய்ய வேண்டும். விவிலிய வாசிப்பு, விவிலியத்தை தியானம் செய்வது, பலன் தருகிற வாழ்க்கை வாழ்வது மிக மிக அவசியம். மூன்றாவது, தடைகளை வென்று பலன் தருகிற வாழ்க்கை வாழ்வது. Overcoming obstacles to bear fruits. பாறை நிலத்தில் விழுந்த நிலைகளினுடைய நிலைமை, வேதனை, துன்பம் வந்தவுடனே நாம் எல்லோரும் மனம் நொந்து கொள்ளுகிறோம். முச்செடியினுடைய விதைகள் உலக கவலை, செல்வ மாயையினால் நெருக்கிவிடப்படுகிறது. ஆனால் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் மட்டுமே 100, 60, 30 மடங்கான பலனை தருகிறது. இறைவாக்கினர் எரேமியா புத்தகம் 3வது அதிகாரம் 17வது இறைவார்த்தையில், அந்நாளில் எருசலேமை ஆண்டவரின் அரியணை என்று அழைப்பார்கள், தீய உள்ளத்தின் பிடிவாதத்தின்படி இனி அவர்கள் நடக்க மாட்டார்கள். இறை வார்த்தை பலன் தர வேண்டுமென்றால், மகனே மகளே, இறை வார்த்தை உனக்குள் பலன் தர வேண்டுமென்றால் உன்னுடைய பிடிவாதத்தை, உன் கவலையை, உன் மயக்கத்தை நீ விட்டுவிட வேண்டும். உன் சுயநலத்தை நீ விட்டுவிட வேண்டும். இப்படிப்பட்ட முட்களை உன் வாழ்க்கையிலிருந்து நீ அகற்ற வேண்டும். ஒரு தந்தை 2 பிள்ளைகளை வளர்க்கிறார். அந்த பிள்ளைகளுக்கு 7, 10 வயதாகும்போது அந்த பிள்ளைகளின் தாய் இறந்து விடுகிறாள். இறந்தவுடனே பல பேர் இவருக்கு அறிவுரை சொல்லுகிறார்கள், நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கங்க, அப்போதான் இந்த பிள்ளைகளை காப்பாற்ற முடியும், உங்களுக்கும் ஒரு துணை இருக்கும், இன்னொரு திருமணம் செய்து கொள்ளுங்கள். ஆனால் இந்த தந்தை மிகுந்த பிடிவாதத்தோடு, ஒருபோதும் நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன், என் வாழ்க்கையை என் பிள்ளைகளுக்காக நான் தியாகம் செய்கிறேன். ஒரு நாள் என் பிள்ளை வளர்ந்த பிறகு அவன் கேட்பான், அப்பா பத்தியா, அவருடைய சுயநலத்துக்காக, அவருடைய ஆசைக்காக நம்மளை இப்படி விட்டுட்டு அவர் வேறொரு திருமணம் செய்து கொண்டார் என்று சொல்லி அவன் பேசக்கூடும். எனவே என் பிள்ளைகளுக்காக என் வாழ்க்கையை தியாகம் செய்கிறேன் என்று சொல்லி அந்த பிள்ளைகளை நன்றாக வளர்க்க வேண்டும் என முயற்சி செய்கிறார். நல்லா படிக்க வைக்கிறார். 2 பிள்ளைங்களும் நல்லா படிக்கிறானுங்க. ஒரு பிள்ளை நன்றாக படித்தான், மூத்தவன். படித்துவிட்டு நல்ல ஒரு வேலையில் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆயிட்டான். திருமணம் ஆயிற்று. இன்றைக்கு குடும்பத்தோடு லண்டனில் சந்தோஷமாக இருக்கிறான். இளைய மகன், அந்த தந்தை அவனையும் அப்படிதான் பொறுப்போடு வளர்த்தார். ஆனால் நண்பர்களோடு சேர்ந்து ஊர் சுற்றி கொண்டு பொறுப்பில்லாமல் ஊதாரித்தனமாக வாழ்ந்து படிப்பையும் பாதியிலே விட்டுட்டு எந்த வேலைக்கும் போகாம, இன்னைக்கு வர திருமணமும் ஆகாம, குடி, போதை, இப்படிப்பட்ட கெட்ட பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டு தன்னைத்தானே அழித்து கொண்டே இருக்கிறான். இந்த தந்தை என்னோடு பகிர்ந்து கொள்ளும் போது, என் சின்ன பிள்ளைக்காக வேண்டிக்குங்க ஃபாதர், அவனுக்காக நான் எவ்வளவோ தியாகம் செஞ்சிருக்கிறேன், ஆனால் இன்னைக்கு என் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான், கோயிலுக்கு வர மாட்டேங்கிறான், அவன் மனம் போன போக்கில் தினமும் குடிச்சிட்டு நண்பர்களோட ஊர் சுற்றி கொண்டிருக்கிறான், பொறுப்பே இல்லை, கல்யாணம் கூட இன்னும் ஆகலை, அவனுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது ஃபாதர் அப்படின்னு சொல்லி அந்த தியாக தந்தை தன் மகனை குறித்து இவ்வளவு கவலையோடு பேசினார். அன்பு மகனே, மகளே,
ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீயும் கூட ஒருவேளை வழியோரத்தில் விழுந்திருக்கலாம், பாறை பகுதியில் விழுந்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம், முச்செடிகளுக்கிடையில் சிக்கிக்கொண்டு ஒவ்வொரு நாளும் தவித்து கொண்டிருக்கலாம். ஆனால் இதிலிருந்தெல்லாம் நாம் விடுதலை பெற வேண்டுமென்றால் இயேசுவை நோக்கி நாம் திரும்பி வர வேண்டும், அவரை நோக்கி நாம் வர வேண்டும். அப்பொழுதுதான் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாய் 30, 60, 100 மடங்கான பலனை தர முடியும். ஆமீன். காலை முதல் மாலை வரை உழைக்கின்றோம் தினம், ஊதியமாய் கிடைப்பதெல்லாம் இறைவனின் வரம். காலை முதல் மாலை வரை உழைக்கின்றோம் தினம், ஊதியமாய் கிடைப்பதெல்லாம் இறைவனின் வரம். உழைப்பின் பலனையே உம் பதம் படைத்தோம், உருக்கமாய் வேண்டி ஏற்பீரென்றோ. உழைப்பின் பலனையே உம் பதம் படைத்தோம், உருக்கமாய் வேண்டி ஏற்பீரென்றோ. உருக்கமாய் வேண்டி ஏற்பீரென்றோ. காணிக்கையாக வந்தோம் இறைவா, காணிக்கையாக வந்தோம், காணிக்கையாக வந்தோம் இறைவா, காணிக்கையாக வந்தோம், காணிக்கையாக வந்தோம் இறைவா, காணிக்கையாக வந்தோம், காணிக்கையாக வந்தோம் இறைவா, காணிக்கையாக வந்தோம். உழைப்பினில் கிடைத்ததெல்லாம் உவப்புடன் எடுத்து வந்தோம், உழைந்த என் உள்ளத்தையும் உம் பதம் படைத்து நின்றோம். பேரன்பு மிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, பழைய ஏற்பாட்டு பல்வேறு பலிகள் உம் திருமகனின் நிறைவான ஒரே பலியில் முழுமை பெற செய்தி. ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல உமது மாட்சியின் மேன்மைக்காக இறைப்பற்றுள்ள உமடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பலியை ஏற்று அது அனைவரின் மீட்பிற்கும் பயன்பட செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம், உயிர்ப்பினை உயிராற்றலுள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம், மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர்
வான்படைகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. மிகவும் பரிசுத்தமான நேரம். இறைவனுடைய உயிருள்ள பிரசன்னத்தை நேரடியாக அனுபவிக்கின்ற தருணம். வார்த்தை மனுவுருவான நிகழ்வு இந்த பலிப்பீடத்தில் நிகழ்கிறது. கல்வாரியினுடைய அந்த தியாக பலி இவ்வேளையில் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. உமக்காகவும் எமக்காகவும் இயேசு சிந்திய விலையேற பெற்ற இரத்தம் நம் ஒவ்வொருவரின் மீதும் தெளிக்கப்படுகிறது. நம் பாவங்களிலிருந்து கழுவப்படுவதற்கான இறை ஆசீர்வாதம் இந்த நேரத்தில் நமக்கு கிடைக்கிறது. பாவ மன்னிப்பின் மகத்துவமும் புனிதமும் இவ்வேளையில் நிகழ்கிறது. ஆண்டவருடைய மிகுதியான இரக்கம் அவருடைய இருதயத்திலிருந்து வெளிப்படுகிறது. அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த மீட்பின் பலியில் முழுமையாய் பங்கெடுக்க உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இயேசுவின் திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுத்தவர்களாய் பக்தியோடு செபிப்போம். தூய ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ள இவ்வேளையில் இறைஞ்சு வேண்டி மன்றாடுவோம். ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவா. அவர் பாடுபட உலம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதா, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதா, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று குழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். எங்கள் அன்பார்ந்த தந்தையே, உலகமெங்கும் இருக்கின்ற கத்தோலிக்க இறை நம்பிக்கையாளர்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு முழுமையாய் இந்த திருப்பலியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையில் ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொருவரின் மீதும் தூய ஆவியினுடைய வல்லமை இவ்வேளையில் இறங்கி வருவதாக, அவர்கள் ஆற்றலினாலும் வல்லமையினாலும் நிரப்பப்படுவார்களாக. இயேசு தெய்வமே, உமக்குரிய ஒரு சாட்சியாய் இவர்கள் வாழ தூய ஆவியானவர் அவருடைய உள்ளத்திலிருந்து செயலாற்றுவார்களாக. தகப்பனே, இதோ நோய்வாய்ப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக சிறப்பாக இந்த வேளையிலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களின் நோய்களை தொடும், குணமாக்கும், சுகப்படுத்தும். ஆண்டவரே, அவர்கள் நலமோடு வாழ நீர் தயை புரியும். ஆண்டவரே, அப்பா, நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய பிள்ளைகள் என்பதில் ஐயமில்லை. ஆண்டவரே, இதோ நாங்கள் நம்பிக்கையோடு செபிக்கிற போது உம்முடைய தொடுதலை உணர்கின்றோம். நீர் எங்களை ஆசிர்வதிப்பதை உணர்கின்றோம். ஆண்டவரே, எங்கள் மீது அருள் மாறி பொழிவதை நாங்கள் முழுமையாய் ஏற்றுக்கொண்டு ஒரு சாட்சியாய் இந்த உலகத்தில் வாழ்கிறோம். ஆம் ஆண்டவரே, இந்த திருப்பலியில் பங்கெடுக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுடைய தேவை என்ன என்பதை உணர்ந்து விசுவாசத்தோடு அவர்கள் எல்லோரும் பெற்றுக்கொண்டு உமக்குரிய சாட்சிகளாய் வாழ அவர்களின் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினர்களை, அவர்களின் தொழில் வியாபார முயற்சிகளை, அவர்களுடைய பயணத்தை, அவருடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை, நண்பர்களை எல்லோரையும் ஆசீர்வாதத்தினால் நிரப்பும்படியாக ஆண்டவரே உம்மிடத்திலே செபிக்கிறோம். உயிர்த்தெழுந்த நோக்குடன் தீர்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோடியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே.
ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவருடன் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். கிறிஸ்துவின் திருவுடலம். ஆண்டவரே, என்னை நீதித்திருக்கும் தண்டனைக்குள்ளாக்காமல் இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். இருள் சூழும் பள்ளத்தில் நான் நடந்தாலுமே கரம் நீட்டி காக்கின்றாய், பயமில்லையே. பொல்லாரின் வஞ்சனைகள் சூழ்ந்தாலுமே அரணாய் நீ அணைக்கின்றாய், பயமில்லையே. சுமை தாங்கும் சிறகாலி என்னை தாங்கினாய், நல்விருந்தொன்றை தந்து நீ என்னை தேற்றினாய். என் வாழ்வும் என் வளமும் நீயே நீயே, என்றும் நீயே நீயே. தாயாக நீ வந்து என்னை தேற்றினாய், மார்போடு என்னை சாய்த்து தாலாட்டினாய். தாயாக நீ வந்து என்னை தேற்றினாய், மார்போடு என்னை சாய்த்து தாலாட்டினாய். நான் தேடும் தெய்வம் நீ, என் வாழ்வில் வசந்தம் நீ, என் சொந்தம் நீயே நீயே நீயே. என் நெஞ்சில் வாழும் ஜீவன் நீயே. இதோ நான் கதவு அருகில் நின்று தட்டி கொண்டிருக்கிறேன். யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் அவரோடு உள்ளே சென்று அவரோடு உணவருந்துவேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகமறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்தவும் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 100 மடங்கு 60 மடங்கு 30 மடங்கு பலனை தர சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி.
எல்லாம் உமக்காக. இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக. எந்தன் சிந்தனை சொல் அனைத்தும், எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும், எந்தன் சிந்தனை சொல் அனைத்தும், எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும், எந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும், எந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும், உன் புகழ் அதிமிக மகிமைக்கே, எல்லாம் உமக்காக. இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக. எல்லாம் உமக்காக.